இன்றைய தலைமுறைக்கு என் இனிய வணக்கம். இந்த வார பரிந்துரையுடன் உங்கள் சேலம் KR சாமி. இன்று திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில நம்மளோட இணைபவர் திரை ஆர்வலர் SS ஜெயமோகன் அவர்கள். வெற்றி வெற்றி வெற்றி, என்னடா எடுத்த உடனே வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நாம பரிந்துரைக்கு எடுத்திருக்கிற படம் 1000ல் ஒருவன். அந்த படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுற முதல் வசனம் இது. ஒரு சர்வாதிகார அரசன் அவன் நாட்டுல அவனை எதிர்த்து ஒரு புரட்சிகர கும்பல் உருவாகுது. அந்த கும்பலுக்கு ஒரு மருத்துவர் மருத்துவ உதவி செய்றார். அவரையும் புரட்சிக்காரன் நினைச்சு அந்த படைத்தளபதி அவரை கைது செய்யறாரு. கைது செஞ்சு அவங்க எல்லாரையுமே அடிமையாக்கி இன்னொரு தீவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அங்க அடிமையா இருக்கிற இவங்க மீண்டும் விடுதலை வேணும்னு போராடுறாங்க. அப்போ அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு கடல் வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கடற்கொள்ளையர்கள் கூட்டத்தோட இவங்க நட்பு ஏற்படுது. அவங்க கூட அங்கிருந்து வெளியேறாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த நாட்டை பிடிச்சாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்றதுதான் இதனுடைய கதை. இந்த கதையோட விரிவாக்கத்துக்கு போயிடலாமா? போலாம் சார். மொத்தம் 4 பகுதி. 1 மேகநாடு, 2வது கன்னித்தீவு, 3வது கொள்ளையர் தீவு, 4வது மறுபடியும் மீண்டும் அந்த மேகநாடு. இந்த 4 சாப்டரை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம மேகநாட்டை எடுத்துக்குவோம். மேகநாட்டினுடைய அரசன் ஒரு சர்வாதிகாரி. அவனுக்கு எதிராக தான் ஒரு புரட்சிகர கும்பல் உருவாகுது. அந்த புரட்சிகர கும்பலுக்கும் மேகநாட்டு வீரர்களுக்கும் ஒரு சண்டை நடக்கும்போது கூட்டத்துல ஒருத்தர் தாக்கப்படுறாரு. அவரை காப்பாத்துறதுக்காக ஒரு மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அந்த மருத்துவர் அவருக்கு உதவி செய்யறாரு. அவர் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன் புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் அவர்கள். அவர் மருத்துவம் கொடுத்துட்டு ஏன் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அடிபடுதுன்னு கேட்கும்போது அவங்க புரட்சி பண்ண சொல்றாங்க. அப்ப அவர் ஒரு நல்ல டாக்டர். அவர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் ராஜாவுக்கு எதிர்த்து நீங்க புரட்சி பண்ணிருக்கீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இத சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அரசருடைய படை வீரர்கள் எல்லாரும் இவங்க எல்லாரையுமே கைது பண்ணி அரசர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அப்போ நம்ம டாக்டர் சொல்றாரு, நான் புரட்சி பண்ணல, அவர்களுக்கு மருத்துவ உதவி தான் செஞ்சேன், நான் ஒரு மருத்துவர்னு சொல்றாரு. ஆனா அது எதையுமே காதுல வாங்காத அந்த அரசர் எல்லோரையுமே அடிமையாக்கி இன்னொரு தீவுக்கு அடிமையா அனுப்பிச்சிடுறாரு. இதுதான் மேகநாட்டினுடைய கதை. இப்போ கன்னித்தீவுல இவங்க அடிமையா இருக்காங்க. புரட்சி தலைவர் மேல அந்த இளவரசிக்கு அவருடைய செயல்களை பார்த்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அப்போ அவங்க அவரை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில அந்த கொள்ளை கும்பல் ஒன்று இந்த தீவுல கொள்ளையடிக்க வர்றாங்க. அந்த நேரம் அந்த கன்னித்தீவுடைய தளபதி எப்படியாவது இந்த கொள்ளையர்கள் இருந்து எங்க தீவை காப்பாத்துங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அதுக்கு தலைவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஏத்துக்காத போது அவர் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாரு. நீங்க எங்களை காப்பாத்தினீங்கன்னா நாங்க உங்களுக்கு விடுதலை கொடுக்குறோம்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. இதை கேட்ட புரட்சி கூட்டம் அந்த கொள்ளையர்களை அடிச்சு விரட்டிடுறாங்க. அடிச்சு விரட்டிட்டு மீண்டும் எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அங்கிருந்து இவங்க எல்லாருமே கடல் வழியா தப்பிச்சு அந்த கடற்கொள்ளை கும்பலோட போய் அவங்க கப்பல்ல போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ இந்த புரட்சி கும்பல் கடற்கொள்ளை கப்பல்ல உள்ள போயிடுறாங்க. போன உடனே அந்த கடற்கொள்ளை கூட்டத்துக்கும் இவங்களுக்கும் மறுபடியும் சண்டை வருது. அந்த சண்டையில அந்த கடற்கொள்ளையினுடைய தளபதிக்கு கஷ்டமான ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது. அப்போ அவரை புரட்சி தலைவர் காப்பாத்துறாரு. அப்படி காப்பாற்றும் போது அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பை பயன்படுத்தி இவங்க எல்லாருமே அந்த கடற்கொள்ளை கூட்டத்தினுடைய தீவுக்கு போயிடுறாங்க. அப்போ அங்க போனோடனே இவங்களை மீண்டும் அவங்க அவங்களுடைய நிபந்தனைக்கு கட்டுப்பாடுன்னு சொல்லி மீண்டும் அடிமையாக்கிடுறாங்க. எங்களோட சேர்ந்து நீங்க கொள்ளையடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனாலும் விருப்பம் இல்லாதவங்க நாம விடுதலை ஆகணுன்றதுக்காக வேண்டி என்ன பண்றாரு, அரை மனசோட ஒத்துக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு குறிக்கோள் என்னன்னா, பயணி கப்பலை கொள்ளையடிக்க மாட்டோம், நம்மை போல ஒரு கொள்ளையர் கப்பல்ல தான் நாங்க கொள்ளையடிப்போன்ற ஒரு நிபந்தனையோட போறாரு. கதாநாயகனை தேடியும் தம் மன அமைதிக்காகவும் வெளியில போக கப்பல் ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. அப்போ ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்ச தளபதி கொள்ளை கூட்டத்தான சிம்பிளுக்கான கொடியை கட்ட சொல்றாரு. ஏன்னா கொள்ளைக்காரங்களுடைய கப்பலை தாக்க மாட்டாங்கன்னு. கதாநாயகி கடல்ல வர்றாங்க. அந்த நேரம் நம்முடைய ஹீரோவும் அவங்க அந்த கும்பல் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, அந்த கப்பலை தாக்குறாங்க. அப்போ அங்க ஹீரோயினி இருக்கிறத தெரிஞ்சு அவங்கள பத்திரமா இந்த கொள்ளைக்கார தீவுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த புரட்சி கும்பலும் இந்த கொள்ளை கும்பலும் 2 பேரும் சேர்ந்து அந்த மேக நாட்டை திருப்ப பெற்றார்களா
இளவரசியை கதாநாயகன் திருமணம் செய்து கொண்டாரா, அந்த நாட்டின் மக்களின் நிலைமையை மாற்றினார்களா, இதை நீங்கள் படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல காதல், வீரம், சோகம், கண்ணீர் அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு 7 பாடல்கள், கேட்க கேட்க இனிமையான பாடல்கள். அடுத்ததா இந்த படத்துல கத்தி சண்டை நாம இனிமே நம்ம காலத்துல இதை பார்க்க முடியுமா முடியாதான்றது தெரியல. நீங்க சொன்ன மாதிரி இந்த கத்தி சண்டை எல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியாது. அது வந்து பிரமிப்பா இருக்கும். அது வந்து அந்த கால ரசிகர்கள் கொண்டாடி இருப்பாங்க. இந்த படம் வந்து 9/7/1965 வருஷம் வெளியாச்சு சார். 1965. நம்ம இப்ப இருக்கிறது 2024. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சார்? சுமார் 58 வருஷம். இப்ப இருக்கிற மாதிரியே இப்ப புதுசா பாக்குற மாதிரியே இருந்தது. அவ்வளவு தெல்ல தெளிவா செல்வி ஜெயலலிதா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் முதல் முறையா இணைந்து நடித்த படம் இந்த படம். இந்த படம் நடிக்கும் போது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வயது 17. இன்னொரு இதுல யோசிச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு வெற்றிக்கு அடித்தளமாகவும் ஒரு பக்கபலமாகவும் இருந்தது நாகேஷ் அவர்களுடைய நகைச்சுவை காட்சி. எம்ஜிஆருடைய கேரக்டரை இன்னும் வலுவா காமிக்கிறதுக்கு அந்த நகைச்சுவை காட்சி ரொம்ப பலமா இருக்கும். சொல்ல யாரை பார்த்து அவர் பழி சுமத்துற, நமக்காக உயிரியே கொடுக்க வந்த தெய்வம், அவரை பத்தி ஏதாவது சொன்னோம்னா உன் நாக்கு அழுகிடும்பா, பச்சை குழந்தைப்பா அப்படின்னு. அத அவருடைய கேரக்டரை இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி. இதனுடைய திரைக்கதையை வந்து KJ மகாதேவன் எழுதியிருக்காரு, வசனத்தை RK சண்முகம் எழுதியிருக்காங்க. மிகப்பெரிய பலம். எம்ஜிஆர் அவருக்கு சொல்லுவாரு, எதிரிகளுக்கு நான் தோல்வியை பரிசாக்கியே பழகியவன் அப்படிங்குவாரு. அது ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் அந்த காலத்துல எல்லாருக்கும். எதிரிகளுக்கு தோல்விகளையே நான் பரிசளிப்பவன் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வரும். பாடல் வந்து கவிஞர் கண்ணதாசனும் வாலியும் எழுதியிருக்காங்க. என்ன சொல்ல, பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது கண்ணதாசன் கிட்ட இவ்வளவு பெரிய ஹிட்டான ஒரு பாட்டை எப்படி கொடுத்தீங்க, எப்படி அந்த பாட்டு இவ்வளவு கரெக்டான வார்த்தைகள் வர்றதுக்கு உங்களுடைய உக்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது கண்ணதாசன் அவர்கள் பதில் சொன்னாராம், அவர் எப்படி நடிப்பாருன்னு பார்க்கும்போது அவர் எப்பயுமே கையை உயர்த்தி உயர்த்தி தான் நடிப்பாரு. இந்த கையை ஆட்டி பேசுவாரு, அந்த கையை ஆட்டி பேசுவாரு. அவர் அந்த கையை ஆட்டி பேசுறதுக்கான வார்த்தைகள் ஏதோ அப்படின்னா, அதோ அந்த பறவை, இதோ இந்த அலைகள் அப்படின்ற மாதிரியான அவருடைய கையசைப்புக்கு தான் என் வார்த்தைகள் வந்தது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லுவார். ஒளிப்பதிவு இந்த காலத்துல எவ்வளவோ டெக்னாலஜி வந்தது. இப்ப கூட அந்த கடல்ல ஒவ்வொரு சீனும் எடுத்திருக்காங்க. நம்ம அது கண்கொள்ளா காட்சிங்க. கடல், கப்பல் இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு வந்து சலிக்காத ஒரு விஷயம். இந்த படத்தை தயாரிச்சு இயக்கி இருக்கிறவர் வந்து PR பந்துலு. இவர் வந்து ஒரு அருமையான டைரக்டர், பல வெற்றி படங்களை கொடுத்தவர். ஒவ்வொரு மனுஷனும் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சந்தோஷம் வந்தாலும், வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் தான் குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருந்தா அவன் கண்டிப்பா வெற்றி அடைவான் அப்படிங்கிற மாறலை நமக்கு இது சொல்லுது. இந்த படத்தை வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் கண்டிப்பா பார்க்கணும். நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.